Hello friends, வணக்கம் and welcome to Sanjay Amma சமையல். இன்னைக்கு நம்ம கத்தாழை ஜூஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப சுலபமா பண்ணிரலாம். அதே நேரத்துல கத்தாழை ஜூஸா அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம குடிக்கிறதுக்கு தயக்கமா இருக்கும். ஆனா நீங்க இந்த வீடியோல செய்யற மாதிரி கத்தாழை ஜூஸ் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு வந்து டெய்லி கூட நீங்க குடிப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். உடம்புக்குமே ரொம்பவே நல்லது. வாங்க இது எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். நம்ம போய் கத்தாழை பறிச்சிட்டு வந்துறலாம். அங்க ஒரு இடத்துல கத்தாழை இருக்கு. வாங்க பறிச்சிட்டு வந்துறலாம். இதுதான் நம்ம வீட்ல உள்ள கத்தாழை செடி. பறிச்சிடலாம். இப்போ இந்த ஒரு தண்டை மட்டும் நான் இந்த மாதிரி உடைச்சு எடுத்துக்கிட்டேன். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கத்தாழையிலே வந்து நிறைய விதமான கத்தாழைகள் இருக்குது. நாம் பயன்படுத்துகிற கத்தாழை வந்து சோற்று கத்தாழை. இப்போ இந்த கத்தாழையில் இந்த கீழ் பகுதியை நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி மேலே இருக்க பகுதியையும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அந்த மேலே இருக்கிற தோலை வந்து அப்படியே கத்தியை வச்சு நம்ம வந்து கட் பண்ணணும். அப்படின்னா தான் உள்ளே இருக்கிற அந்த ஜெல்லு மாதிரியான பகுதியை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க முடியும். இந்த ரெண்டு பக்கத்தையும் இப்படி கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற இந்த தோலை வந்து மெதுவாக கத்தியை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மேலே இருக்க பகுதியை அப்படியே கத்தியை வச்சு எடுத்துட்டு உள்ளே இருக்கிற இந்த ஜெல்லு மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நம்ம இப்படி எடுத்தாலும் அது வந்துடும். இதை வந்து இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஒரு தண்டு முழு தண்டு பறித்தேன் இல்லையா, அதில் வந்து பாதியை தான் நான் இன்றைக்கி ஜூஸ் போட போகிறேன். நீங்கள் தடவை ஜூஸ் குடிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாதியை ஜூஸ் போட்டு குடிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் நீங்கள் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்த தடவை பண்ணும்போது முழு தண்டை போட்டு பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த ஜெல்லை நம்ம எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து இந்த ஜெல்லை நம்ம வந்து நல்லா கழுவணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட இந்த ஜெல்லை வந்து நம்ம 5லேருந்து 6 தடவை நல்லா கையை வச்சு நல்லா லைட்டாக பிசைஞ்சு கழுவணும். அப்படின்னா தான் அதில் இருக்கிற அந்த கசப்பு தன்மை வந்து போகும். கத்தாழையை வந்து நம்ம ஜூஸ் குடிக்கும்போதும் சரி சாப்பிடும்போதும் சரி இதை கழுவிட்டு நம்ம வந்து குடிக்கவோ சாப்பிடவோ செய்யணும். இல்லைன்னா அது உடம்புக்கு வந்து நல்லது கிடையாது. நம்ம இந்த ஜெல்லை வந்து சரியாக கழுவாமல் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு வயிற்றெரிச்சல், வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி கூட சில பேருக்கு ஆகும். அதனால் நல்லா கழுவிடணும். இப்போ பாருங்கள், இந்த பிசுபிசுப்பு தன்மை கொஞ்சம் கூட இல்லை. நீங்கள் லைட்டாக அப்படி கையை வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போது இதை நல்லா கழுவிட்டேன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் இதை போட்டு இப்போ இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா அடித்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், அடித்தாச்சு. அடித்ததுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி நல்லா கொலன்னு ஆயிரும். இதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி 1 கப் அளவுக்கு மோர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மோரை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை வந்து மறுபடியும் வந்து நல்லா அடிச்சிடலாம். மிக்சியில் வந்து நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் நான் மிக்சியில் அடித்து எடுத்துட்டேன். இதுக்கப்புறமா அவ்வளோந்தான். நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து எலுமிச்சம்பழம் சாறை சேர்த்து நம்ம குடிக்க வேண்டியதான். நீங்கள் குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு சுத்தமாக இது கத்தாழை ஜூஸுன்னே தெரியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறீங்கன்னா எலுமிச்சம்பழம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லது. நம்ம பொதுவாக நினைப்போம் இந்த மாதிரி கத்தாழை ஜூஸ் குடிக்கிறது வந்து உடம்பு குளிர்ச்சிக்காக தான் நம்ம குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மைதான். கத்தாழை வந்து உச்சி முதல் உள்ளங்கால் வரை அத்தனை உறுப்புகளுக்கு உகந்த ஒரு மூலிகை பொக்கிஷம். மனித குலத்துக்கு தேவையான 22 அமினோ அமிலங்களில் 20 அமினோ அமிலங்கள் வந்து இதில் இருக்குது. விட்டமின் ஏ, இ, சி, கால்சியம், பொட்டாசியம், தாமிரம், தாது சத்துக்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக அரிய தாதுக்களான செலினியம், குரோமியம் இதில் வந்து அடங்கியிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளோ நேரம் இவ்வளோ பொறுமையாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி.